அஸ்ஸலாமு அலைக்கும் பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்கள் சேனலுக்கு உங்களை மீண்டும் மனதார வரவேற்கிறோம். நமது வாழ்க்கையை மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றுவதற்கான ஆழமான அறிவை நாங்கள் இங்கே பகிர்ந்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ், இன்று நமது ஒவ்வொரு நாளின் போக்கையும் தீர்மானிக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தைப் பற்றி பேசப்போகிறோம். இஸ்லாமிய பார்வையில் காலையில் நாம் அறியாமல் செய்யும் சில தவறுகள் நமது வாழ்க்கையில் பரக்கத்ததாவது செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் குறைத்து பெரிய இழப்புகளுக்கு காரணமாகின்றன. இந்த தவறுகளை கண்டறிந்து அவற்றை தவிர்ப்பதன் மூலம் அல்லாஹ்வின் கருணையை பெறவும் நமது ஒவ்வொரு நாளையும் பயனுள்ளதாகவும் நன்மைகள் நிறைந்ததாகவும் மாற்ற முடியும். எனவே தாமதிக்காமல் நாம் பொதுவாக காலையில் செய்யும் 5 தவறுகள் மற்றும் அவற்றை சரிசெய்து சிறந்த பழக்கங்களை வளர்ப்பதற்கான நடைமுறை ஆலோசனைகள் பற்றி விரிவாக பேசலாம். நம்மில் பலர் ஒருவேளை கவனக்குறைவாகச் செய்யும் முதல் தவறு அல்லாஹ்வை நினையாமல் நாளை தொடங்குவது. தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் நம் கைகள் மொபைல் போனை நோக்கிச் செல்கின்றன. சமூக ஊடகங்களில் புதிய செய்திகள், என்ன யார் மெசேஜ் அனுப்பியிருக்கிறார்கள் என்று பார்த்து நாம் உலக விஷயங்களில் மூழ்கிவிடுகிறோம். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு புதிய காலையை தந்து நம்மை உயிர்ப்பித்த அல்லாஹுவுக்கு நன்றி சொல்லும் பொன்னான வாய்ப்பை நாம் இழக்கிறோம். இது நம்மை படைத்தவனுடனான நமது உறவில் ஒரு பெரிய விரிசலாகும். ஷைத்தானின் செல்வாக்கை தடுக்கவும் வாழ்க்கையில் பரக்கத்தை பெறவும் திக்ருடன், அதாவது அல்லாஹுவை நினைவுகூர்ந்து நாளை தொடங்க வேண்டும் என்று நபி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார்கள். இதற்காக நபி அவர்கள் ஒரு பிரார்த்தனையையும் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். எழுந்தவுடன் ஓத வேண்டிய அந்த துஆ இதுதான்: அல்ஹம்துலில்லாஹில்லதீ அஹ்யானா பஹ்தமா அமாத்தனாவ இலைஹின் நுஷூர். இதன் பொருள், எங்களை மரணிக்கச் செய்தபின் உயிர்ப்பித்த அல்லாஹுவுக்கே எல்லா புகழும், அவன் பக்கமே நாங்கள் எழுப்பப்படுவோம் என்பதாகும். தூக்கம் ஒரு சிறிய மரணம் என்றும் ஒவ்வொரு காலையும் அல்லாஹ் வழங்கும் ஒரு புதிய வாழ்க்கை என்றும் இந்த பிரார்த்தனை நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த எளிமையான செயல் அந்த நாளுக்கு ஒரு ஆன்மீக அடித்தளத்தை அளிக்கிறது. எனவே நாளை காலை முதல் மொபைலை எடுப்பதற்கு பதிலாக இந்த துஆவை ஓத அல்லது மனதார ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல ஒரு நிமிடம் ஒதுக்குங்கள். இந்த ஒரு சிறிய மாற்றம் அந்த நாளுக்கான ஆசீர்வாதங்களுக்கு வழிவகுக்கும் மற்றும் ஷைத்தானின் தீய தூண்டுதல்களிலிருந்து நமக்கு விடுதலை அளிக்கும். அல்லாஹ்வை நினைவுகூர்ந்து நாளை தொடங்குவதை நாம் ஒரு பழக்கமாக்கிக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இப்போது நாம் விவாதிக்கும் இரண்டாவது தவறு ஒருவேளை மிகவும் கடுமையானது: சுப்ஹு தொழுகையை விடுவது அல்லது அதன் நேரத்தைப் பற்றி அலட்சியமாக இருந்து தாமதப்படுத்துவது. இது ஒரு கடுமையான தவறு. சுப்ஹு தொழுகை ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையில் மிக முக்கியமான கடமைகளில் ஒன்றாகும். அதை வேண்டுமென்றே தவிர்ப்பது நம்மை அல்லாஹ்வின் பாதுகாப்பு வளையத்திலிருந்து வெளியேற்றுகிறது. நபி அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸை கவனியுங்கள்: யார் சுப்ஹு தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வின் பொறுப்பில் இருக்கிறார். அதாவது அந்த நாள் முழுவதும் அவருக்கு அல்லாஹ்வின் சிறப்பு பாதுகாப்பு இருக்கும். மற்றொரு ஹதீஸில் நபி அவர்கள் கூறினார்கள்: சுப்ஹுடைய 2 ரக்காத்துகள் இந்த உலகத்தை விடவும் அதிலுள்ள அனைத்தையும் விடவும் சிறந்தவை. சுப்ஹானல்லாஹ்! இந்த உலகமும் அதிலுள்ள அனைத்து செல்வங்களையும் ஒரு தட்டில் வைத்தாலும் அது சுப்ஹு தொழுகையின் நன்மைக்கு ஈடாகாது. இதைப் பற்றி ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இருந்தபோதிலும் நம்மில் சிலர் அலாரத்தின் ஸ்னூஸ் பட்டனை மீண்டும் மீண்டும் அழுத்துவதன் மூலமோ அல்லது பாங்கோஸை கேட்டும் கேட்காதது போல் உறங்குவதன் மூலமோ ஷைத்தானை வெற்றி பெறச் செய்கிறோம். சரியான நேரத்தில் தொழப்படும் சுப்ஹு தொழுகை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் அடித்தளமாகும். பாங்கோசையை கேட்கும்போது எல்லா சோம்பலையும் ஒதுக்கி வைத்துவிட்டு எழுந்து வுளு செய்து அல்லாஹுவின் முன் தொழுங்கள். இது உங்கள் நம்பிக்கையை, அதாவது ஈமானை வலுப்படுத்தும் மற்றும் அந்த நாள் முழுவதும் நீடிக்கும் அமைதியையும் பரக்கத்தையும் வழங்கும். இதை எளிதாக்கிறவில் சீக்கிரம் தூங்க முயற்சி செய்யுங்கள். மொபைல் போனை படுக்கையிலிருந்து சற்று தூரத்தில் சார்ஜ் செய்ய வைக்கவும். இன்ஷா அல்லாஹ் சுப்ஹு தொழுகையை சரியாக நிறைவேற்ற நாம் இன்றே உறுதியான முடிவு எடுப்போம். காலையில் நாம் செய்யும் 3வது தவறு சுப்ஹு தொழுகைக்கு பிறகு சூரிய உதயத்திற்கு முன் மீண்டும் தூங்கும் பழக்கம். இஸ்லாமிய போதனைகளில் சுப்ஹுக்கும் சூரிய உதயத்திற்கும் இடைப்பட்ட நேரம் மிகவும் மதிப்புமிக்கதாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் கருதப்படுகிறது. நபி அவர்கள் தனது சமூகத்திற்காக பிரார்த்தனை செய்தார்கள்: அல்லாஹ்வே என் சமூகத்திற்கு அவர்களின் காலை பொழுதில் பரக்கத் செய்வாயாக. இந்த நேரத்தில்தான் ஒரு நாளுக்கான ரிஸ்க், அதாவது வாழ்வாதாரம் விநியோகிக்கப்படுகிறது என்று அறிஞர்கள் விளக்குகிறார்கள். வாழ்வாதாரம் என்பது பணம் மட்டுமல்ல, நமது ஆரோக்கியம், அறிவு, அமைதி வாய்ப்புகள் அனைத்தையும் உள்ளடக்கியது. இந்த பொன்னான நேரத்தில் தூங்குவது அந்த நாளுக்கான பரக்கத்தையும் உற்பத்தி திறனையும் இழக்கச் செய்யும். சுப்ஹு தொழுத பிறகு போர்வையை இழுத்து போர்த்திக் கொண்டு மீண்டும் தூங்குவதற்கு பதிலாக விழித்திருந்து அர்த்தமுள்ள விஷயங்களில் ஈடுபட முயற்சி செய்யுங்கள். உதாரணமாக சிறிது நேரம் குர்ஆன் ஓதலாம் அல்லது காலை திக்ருகளைச் சொல்லலாம் அல்லது அன்றைய உங்கள் வேலைகளையும் பொறுப்புகளையும் திட்டமிடலாம். குர்ஆனின் ஒரு பக்கத்தை ஓதுங்கள் அல்லது நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தது போல சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் ஆகியவற்றை தலா 33 முறை சொல்லுங்கள்.
எங்கு தொடங்குவது என்று தெரியவில்லை என்றால் ஒரு தஸ்பீகை எடுத்து மனதார இஸ்திஃபார், அதாவது பாவ மன்னிப்புத் தேடுங்கள். அல்லாஹுடன் மேலும் நெருங்கினாலே சரியான பாதையில் கொண்டு செல்ல இது ஒரு பொன்னான வாய்ப்பு. எனவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தை மதித்து நாம் விழித்திருப்போம் இன்ஷா அல்லாஹ். நான்காவதாக நாம் கவனிக்க வேண்டிய தவறு சுபஹுக்கு பிறகு குர்ஆன் ஓதாமலோ அல்லது காலை திக்ருகளைச் சொல்லாமலோ இருப்பது. குர்ஆன் நமது வாழ்வின் வழிகாட்டி, அதன் ஒவ்வொரு வசனமும் நமக்கு ஒளி. காலையிலும் மாலையிலும் சொல்ல வேண்டிய திக்ருகள் ஷைத்தானின் துன்பங்களிலிருந்தும் மற்ற எல்லா தீமைகளிலிருந்தும் நமக்கு ஒரு கேடயமாக செயல்படுகின்றன. ஆயத்துல் குர்சி அல்லது மற்ற காலை திக்ருகள் போன்ற ஒரு வசனத்தை கூட விடுவது நம்மை ஆன்மீக ரீதியாக பலவீனப்படுத்தும். பாதுகாப்பிற்கும் ஆசீர்வாதங்களுக்கும் காலையில் சில குறிப்பிட்ட வசனங்களையும் திக்ருகளையும் ஓதும்படி நபி அவர்கள் நம்மை வலுவாக ஊக்குவித்துள்ளார்கள். உதாரணமாக, ஒவ்வொரு கடமையான தொழுகைக்குப் பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதுபவருக்கு சொர்க்கத்தில் நுழைவதற்கு மரணத்தைத் தவிர வேறு எந்த தடையும் இல்லை என்று நபி அவர்கள் கற்றுத்தந்துள்ளார்கள். அதுபோல சூரா ஹஷ்ரின் கடைசி 3 ஆயத்துகளை ஓதுவதும் அல்லது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர் என்று 10 முறை சொல்வதும் பெரும் நன்மைகளைத் தரும். இவை அனைத்திற்கும் சில நிமிடங்கள் மட்டுமே ஆகுமானால் அதன் தாக்கம் நாள் முழுவதும் நீடிக்கும். இதை எளிதாக்க உங்கள் தொழுகை விரிப்புக்கு அருகில் ஒரு சிறிய குர்ஆனையோ அல்லது திக்ருகள் எழுதிய புத்தகத்தையோ வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு காலையிலும் குறைந்தபட்சம் ஒரு ஆயத் அல்லது ஒரு திக்ரையாவது ஓதுவோம் என்று நாம் உறுதியான முடிவு எடுப்போம். அல்லாவின் கருணையால் நமது நாளை நிரப்ப அது காரணமாக அமையும் இன்ஷா அல்லாஹ். இறுதியாக 5வது தவறு காலை உடற்பயிற்சியை தவிர்க்கும் பழக்கம். இது ஆன்மீகத்துடன் நேரடியாக தொடர்புடையதாக முதல் பார்வையில் தோன்றாவிட்டாலும் நமது உடல் அல்லாஹ்விடமிருந்து கிடைத்த ஒரு அமானத், அதாவது ஒரு அடைக்கல பொருள். இந்த உடலைப் பற்றி கியாமத் நாளில் நாம் கேள்வி கேட்கப்படுவோம். அதை ஆரோக்கியமாக பாதுகாப்பது நமது கடமை. உடற்பயிற்சியை தவிர்ப்பது, குறிப்பாக சோறு போன்ற கார்போஹைட்ரேட் நிறைந்த கனமான உணவை உண்ணும் நம்மை போன்றவர்களுக்கு சோம்பலுக்கும் பலவிதமான உடல்நலப் பிரச்சினைகளுக்கும் வழிவகுக்கும். நபி அவர்கள் உடல் வலிமையை ஊக்குவித்தார்கள். அவர்கள் கூறியுள்ளார்கள், பலவீனமான விஸ்வாசியை விட வலிமையான ஒரு விஸ்வாசி சிறந்தவர் மற்றும் அல்லாஹுவுக்கு பிரியமானவர். ஆரோக்கியமான உடல் இருந்தால் மட்டுமே நம்மால் நன்றாக இபாத செய்ய முடியும். அதிக நேரம் நின்று தொழவும் நோன்பு நோற்கவும் செய்யவும் ஆரோக்கியம் அவசியம். இதற்காக ஒரு பெரிய ஜிம்மில் உறுப்பினர் ஆக வேண்டியதில்லை. காலையில் சிறிது நேரம் நடப்பது அல்லது வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிமையான ஸ்ட்ரெச்சிங் யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது நல்லது. இது உங்கள் உடலுக்கு புத்துணர்ச்சி அளித்து நாள் முழுவதும் ஆற்றலுடன் இருக்க உதவும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் விவாதித்த இந்த 5 விஷயங்களை கவனித்தால் நமது காலை பொழுதுகளை மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாற்ற முடியும். அல்லாஹுவை நினைவு கூர்ந்து நாளை தொடங்குவது சுபுகு, தொழுகையை சரியான நேரத்தில் நிறைவேற்றுவது சுபுகுக்கு பிறகு தூங்காமல் இருப்பது, குர்ஆன் மற்றும் திக்ருகளை வழக்கமாக்குவது, உடலுக்குத் தேவையான உடற்பயிற்சி செய்வது. இந்த சிறிய மாற்றங்கள் நமது வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். நமது நாட்களில் பரக்கத்தும் அமைதியும் நிறையும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயங்களை வாழ்க்கையில் செயல்படுத்தி அதன்படி வாழ நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.